அனைவருக்கும் வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு 16/11/2024 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் கார்த்திகை மாதத்தின் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம நம்மளுடைய மிதுனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மிதுனம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் 3வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க. மிதுனம் ராசி உபய ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க. அது மட்டுமல்லாது மிதுனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. இதுல புனர்பூசம் 1 முதல் 3 பாதங்கள், திருவாதிரை 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் மிருகசீரிஷம் 3 முதல் 4 பாதங்கள். மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் அல்லது நாராயண பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையும் சரிங்களா, ஒவ்வொரு வார புதன்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது லட்சுமி தேவி தாயார் கோயிலுக்கோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த புதன்கிழமைகள்ல நீங்க எப்பெல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அல்லது புதன்கிழமை உங்களால போக முடியல அப்படின்னா சனிக்கிழமைகள்ல போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி செய்து நீங்க வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கார்த்திகை மாதம் அப்படின்றது கார்த்திகை தீபத்துக்கு உண்டான ஒரு ஸ்பெஷலான மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீண்ட காலமா உங்களுக்கு நடக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு நடைபெற வேண்டி இருக்கின்ற நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அந்த தீபம் ஏற்றக்கூடிய 3 நாட்களுமே நல்லபடியாக மனசார வேண்டிக்கிட்டு நீங்க தீபத்தை ஏற்றி வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளேயே கிடைப்பதற்கும் 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் நீண்ட வருடங்களா நீங்க ஐயப்ப பெருமானுக்கு மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க ஐயப்ப பெருமானுக்கு மாலை போடுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு பகவான் சர்ப்ப கிரகத்தில் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் ரொம்பவே சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜய ஸ்தானங்கள்ல எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ ராகு பகவான் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் மேலும் இது மறைவு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா அதே சமயம் பங்கு சந்தை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அது ஒரு டைப் ஆஃப் சூதாட்ட களம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணுவதற்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி கிளியரா நீங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிசினஸ் நீங்க எதிர்பார்த்ததோட ரொம்பவே நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள்
நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில அன்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஜாப் ப்ரெஷர் இருக்கும், அல்லது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் வந்து இன்னொரு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இன்னொரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய 7வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல இதுதாங்க. ஏன்னா சுக்கிரனும் நம்மளுடைய குரு பகவான் மாதிரி ஒரு முழு சுபர் தாங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இன்கேஸ் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் தற்சமயம் வந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், இன்கேஸ் அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும், அது மட்டுமல்லாது இப்போ உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்யோன்யம் இன்னும் கொஞ்சம் அதிகரிப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய மனை வழி சைடு சொத்து வந்து நீண்ட காலமாக வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து அதிகப்படியாக இப்போ உங்களுக்கு வந்து சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் செவ்வாய் வந்து உங்களுடைய 2வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கின்ற மெம்பர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் இதுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய பெயர்லையோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்லையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்லையோ வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய பெயர்லையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்லையோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்லையோ வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்குவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிச்சுட்டு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் கட்டக்கூடிய புதிய வீட்டில் நீங்கள் வந்து பிரவேசிப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய 2வது வீட்டில் இருக்கின்ற மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு நல்ல growth கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து பகவான் உங்களுடைய 4வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. அதனால வந்து நீங்க இரவு நேரங்களில் உங்களுடைய பைக்லயோ அல்லது கார்லயோ அல்லது வந்து பப்ளிக் வெஹிக்கிள்ஸ்ல ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுங்க. இல்லை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு சிறிதளவில் காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் இரவு நேரங்களில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய திங்ஸை வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களுடைய பொருட்களை எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து திருடு போகாமல் இருப்பதற்கும் 100% வாய்ப்புகள் அதிகரிக்கும்
இருக்குங்க. மேலும் 4வது வீடு அப்படின்றது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களின் தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவுல உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போ இந்த 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண் நண்பர்களோ அல்லது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஆண் நண்பர்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் அவங்க கிட்ட கொஞ்சம் லிமிட்டா இருந்துகிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் சனீஸ்வரர் உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களின் தந்தையுடைய உடல் நலத்துல அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வர வேண்டி இருக்கு, அது நீண்ட காலமா நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் நம்ம ஆல்ரெடி இந்த பதிவோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்க ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கோ அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் ஆலயத்துக்கோ போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நல்லபடியாக ஒரு முடிவு உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. 12வது வீடு அப்படின்றது பாத்தீங்கன்னா இது மறைவு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினால குரு பகவான் தற்சமயம் மறைஞ்சு போயிருக்காரு. ஸோ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு இப்போ ஃபாரின் நீங்க போகணும் அல்லது புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு தடை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏற்படவிருக்கும் தடைகள் அனைத்துமே விலகிட்டு இந்த கார்த்திகை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருப்பதற்கும் 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. என்னதான் குரு பகவான் உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல போயிட்டு அமர்ந்திருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா உங்களுடைய தாய்மார்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இப்போ அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் என்னதான் ஏற்பட்டாலும் கூட அது சிறிது அளவிலே நல்லபடியாக குணமடைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் 100% வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய 8வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் ஒரு சில அன்பர்களுக்கு நீண்ட காலமா நீங்க ஏதோ ஒரு சில வழக்குகள் விஷயமா கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா நல்லபடியாக சாத்தியமாக தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இது கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்த்தோம்னா 100% அனைத்துமே நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லா நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மிதுனம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.